இன்னைக்கு நாம 2013 ரிலீஸ் ஆன ப்ரோ சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான டிவி சீரிஸ் பார்க்க போறோம். இந்த சீரிஸ்க்கு மொத்தமா 1 லட்சம் பேருக்கு மேல இந்த சீரிஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி 8.5 8.9 8.2 மேல தான் ரேட்டிங்கே கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச சீரிஸ். இந்த சீரிஸ் முழுக்கவே ஒரே ஒரு கேஸை மட்டும் தான் விசாரிப்பாங்க. ஒரு 11 வயசு சின்ன பையனுடைய டெட் பாடியை கடற்கரையில இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பையன் எப்படி இறந்து போனா, யாராவது அந்த பையனை கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க விசாரிக்க என்ன விஷயம்லாம் நடக்குது, என்ன விஷயம்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. மொத்தமா 8 எபிசோட் இருக்கு. பொறுமையா உட்கார்ந்து முழுசா பாருங்க. உங்களுக்கு டக்ஸ்டர் சீரிஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சீரிஸும் கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில கொண்டு வந்திருக்கேன். டக்ஸ்டர் சீரிஸ் கூடிய சீக்கிரமே போடுற மக்களே. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். சரி வாங்க இந்த சீரிஸை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு குட்டி பையனை காமிக்கிறாங்க. ஒரு கடற்கரைக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கு. அந்த மலை முகத்துல போயிட்டு இந்த பையன் எதையோ பார்த்து பயந்து நின்னுகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அவன் யாரையாவது பார்த்து பயப்படுறானா, இல்லனா குதிச்சா வலிக்குமா, நம்ம இறந்து போனா வலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு பயப்படுறானா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு புரியல. இங்கதான் படத்துடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. படம் இல்ல சீரிஸ், பழக்க தோஷத்துல படம்னு சொல்லிட்டேன். இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. ஒரு புருஷன், ஒரு பொண்டாட்டி, ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்கள அம்மா, அப்பா, பொண்ணு, அதுக்கப்புறம் இந்த வீட்டுல ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்கள பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம். இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரு டைம் ஆயிடுச்சு, நான் வேலை கிளம்புறேன், எல்லாமே குக் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து வெளியே போறாரு. ஒரு மொட்டையை வந்து பிக்கப் பண்ணிக்கிறான். இந்த மொட்டை தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த அப்பாவுடைய ஃப்ரெண்டு. மச்சான் நேத்து நைட்டு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாமே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு. இவங்க அப்படியே கிளம்புறாங்க. இந்த பிளம்பிங் வேலைலாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி லேடி போலீஸை காமிக்கிறாங்க. இவங்களை ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம். இவங்க கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அங்க இருக்கிற எல்லாருக்கும் சாக்லேட்லாம் கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கிஃப்ட்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரீசெண்டா தான் ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அதுக்காக லீவ்ல இருந்திருப்பாங்க. லீவ் முடிஞ்சு ஆபீஸ்க்கு வந்து எல்லாருக்கும் சாக்லேட்லாம் கொடுத்து சந்தோஷமா பேசிக்கிட்டே இருக்கும் போது சீஃப் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு, நீ லீவ்ல இருக்கிற டைம்ல உன்னுடைய வேலையை வேற ஒரு ஆபீசருக்கு கொடுத்துட்டேன், இப்போ நீ அவருக்கு தான் அசிஸ்ட் பண்ண போற அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு செமையா காண்டாகுது. இந்த ஊர்லயே நான் பல வருஷமா இருக்கேன், இந்த வேலையும் நான் பல வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய வேலையை எப்படி நீங்க வேற ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு அவருக்கு அசிஸ்டண்டா இருக்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உனக்கு வேற வழியே கிடையாது, பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த அம்மாவையும் பொண்ணையும் காமிக்கிறாங்க. இவங்க பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூல்ல விட்டு பார்த்து பத்திரமா இரு, ஈவினிங் கிளம்பும் போது போன் பண்ணு, நான் வேணா கூட வந்து பிக்கப் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனை பார்க்க போறாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பையனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவன் இவங்களுடைய பையன் தான். இவன் காலையில கிளம்பி அந்த நியூஸ் பேப்பர்லாம் வீடு வீடா போயிட்டு போடுற வேலையை பார்ப்பான். அந்த வேலையை முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்துடுவான். இன்னைக்கும் அதே போல் தான் ஸ்கூலுக்கு வந்திருப்பான்னு நினைச்சிட்டு இவங்க போயிட்டு பையனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது உங்க பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு டீச்சர் வந்து சொல்றாங்க. எனது என் பையனை காணுமா, வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அப்படின்றாங்க. அந்த குட்டி பையன் ஒரு போன் வச்சிருக்கானா, அந்த பையனுக்கு போன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை போட்டா போனே போக மாட்டேங்குது. இவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த பையன் வந்துட்டு பேப்பர் வாங்கிட்டு போவான் பாத்தீங்களா அந்த கடைக்காரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கால் பண்ணி கேக்குறாங்க. யாருக்கு கால் பண்ணாலுமே அந்த பையனை காணும், அந்த பையன் இங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. ஒரு மாதிரி பதட்டமாகறாங்க. பையனை தேடி அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ கிளம்பி போயிட்டே இருக்கும் போது போற வழியில பயங்கர டிராபிக்கா இருக்கு. என்ன ரொம்ப டிராபிக்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி இன்னொரு கார்காரங்க கிட்ட கேட்கும் போது பீச்ல ஏதோ ஒரு பையனுடைய பிணத்தை கண்டுபிடிச்சிருக்காங்களா, என்ன விஷயம்னு தெரியல, அதான் பயங்கர டிராபிக்கா இருக்கு போல அப்படின்னு சொல்லும் போது எனது ஒரு பையனுடைய டெட் பாடியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை அது நம்ம பையனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த கடற்கரையில அந்த பையனுடைய டெட் பாடியை காமிக்கிறாங்க. போலீஸ் ஃபாரன்சிக்லாம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஸ்பாட்டுக்கு வராரு. ஐயோ காலங்காத்தாலேயே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கவே ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனை பார்க்கும்போது நமக்கு நல்லாவே புரியுது. நம்ம ஹீரோ டெட் பாடியை பார்க்கலான்னு கிட்டக்க போக அப்ப அங்க கரெக்டா நம்ம ஹீரோயின் வராங்க. ஐயோ இந்த பையன் எனக்கு நல்லாவே தெரியும், இந்த பையனுடைய பேரு டேனி, என் பையனுடைய ஃப்ரெண்டு, இவங்க வந்துட்டு இங்கதான் பக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே டெட் பாடியை பார்க்கலான்னு கிட்ட போக ட்ரை பண்ணும்போது முதல்ல நீங்க ஒரு போலீஸா நடந்துக்க ட்ரை பண்ணுங்க. கிட்ட போயிட்டு ஏதாவது எவிடன்ஸை கண்டாமினேட் பண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன விஷயம் ஆச்சு, யார் இந்த பையன்,
பையன், இவன் எப்படி இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவன் எப்படி இறந்து போனான் அப்படின்லாம் தெரியல, எனக்கு ஒரு பையன் இருக்கான், என் பையனுடைய ஃப்ரெண்டு தான் இவன், என்னுடைய பையனும் இவனும் ஒன்னாதான் ஸ்கூல் படிக்கிறாங்க, ஒரே ஸ்கூலுக்கு தான் போறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இவன் தற்கொலை பண்ணிக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, 11 வயசு பையன், இவன் ஏன் தற்கொலை பண்ணிக்க போறான், தற்கொலை பண்ணிக்கலாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இந்த ஸ்பாட்டுக்கு அந்த அம்மா வராங்க. என்னுடைய பையன் இறந்து போயிட்டான், டேனி டேனி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கிட்ட போக ட்ரை பண்ண, அதாவது இறந்து போனது அவங்க பையன் தானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க ட்ரை பண்றாங்க. கிட்ட போகும்போது அங்க வந்த போலீஸ் இவங்களை தடுத்து நிப்பாட்டி அங்கிருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்ணும்போது இவங்க செமையா அழுகுறாங்க. அது என் பையனா, என் பையன் இறந்து போயிட்டானா, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் கிட்ட கேட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலியும் நல்ல க்ளோஸ் நினைக்கிறேன், நீ முதல்ல இங்க இருந்து போமா, நான் என்ன விஷயம்னு பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கொஞ்சம் ஆதலா பேசி அவங்கள அப்படியே அங்கிருந்து போக வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்து ஒரு லோக்கல் நியூஸ் கம்பெனியை காமிக்கிறாங்க. அந்த கம்பெனிக்கு ஒரு பையன் வந்து வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்றான். இவன் ஏதோ ஒரு பெரிய கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிருப்பான் போல, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் நேஷனல் லெவல்ல இருக்கிற ஒரு நியூஸ் கம்பெனிக்கு வேலையை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்னால போகவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு லேடி கிட்ட சொல்லி புலம்பிட்டே இருக்கும்போது, அதெல்லாம் விட்டு தள்ளு, கண்டிப்பா உன்னால ஒரு நாள் சாதிக்க முடியும், இப்போ நம்ம ஊர் பீச்ல ஏதோ சம்பவம் நடந்திருக்கு, அது என்ன விஷயம்னு போயிட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது இவனும் கிளம்பி பீச்சுக்கு போறான். இதே டைம்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க அந்த மலைக்கு மேல போயிட்டு ஃபாரன்சிக் கிட்ட ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நாங்க செக் பண்ண வரைக்கும் அந்த பையன் தவறி கீழே விழுந்த மாதிரியே எதுவுமே தெரியல, யாரோ அந்த பையனை கொலை பண்ணி கொண்டு வந்தாங்க போட்டு அவன் தவறி கீழே விழுந்தான் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டு போயிருக்காங்க போல, இப்போதைக்கு இதான் சொல்ல முடியும், மிச்ச விஷயங்கள்லாம் அந்த பையனுடைய பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேன்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. இதே டைம்ல அந்த நியூஸ் கம்பெனியை சேர்ந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஸ்பாட்டுக்கு வந்து என்ன விஷயம் கண்டுபிடிச்சிங்க, ஒரு பையன் கீழே விழுந்து கிடந்தா, அந்த பையனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டேய் இந்த டைம்ல இங்க ஏண்டா வந்த, இப்போ எதுவும் சொல்ல முடியாது, நீ இங்க இருந்து கிளம்பு, பிரஸ்ஸுக்கு ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பா உனக்கும் ஒரு காப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த பையன் ஹீரோயினுடைய சொந்தக்கார பையன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தெரிஞ்ச பையனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, ஆமா இப்போ நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் ரெண்டு பேரும் கிளம்பி அந்த குட்டி பையனுடைய வீட்டுக்கு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த குட்டி பையனுடைய அம்மா, அது என் பையன் தானே, டேனி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அழுவும் போது, டேனி தான் சொல்லிட்டு நாங்க சந்தேகப்படுறோம், நீங்களா வந்து டெட் பாடியை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணாம அது டேனி அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நான் பார்த்தேன், என் பையனுடைய செப்பலை பார்த்தேன், கண்டிப்பா அது என்னுடைய பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. செமையா அழுகுறாங்க. இந்த குடும்பமே மனசுடைஞ்சு போயிட்டு அழுகுறாங்க. அவங்க அழுக கூட கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க கடைசியா எப்போ உங்க பையனை பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த குட்டி பையனுடைய அம்மா, நேத்து நைட் என் பையன் ரூம்ல படுத்து ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தான், சரி ஓகே படிச்சுட்டு தூங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தூங்க போயிட்டேன், அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நான் என் பையனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, புருஷங்காரன் நைட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வந்திருக்காரு, காலையில எந்திரிச்சு உங்க பையனை யாருமே பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் பையன் காலையில இந்த பேப்பர் போட்ட வேலையை பார்ப்பான், அந்த வேலைக்கு போயிட்டு நிறைய ஸ்கூலுக்கு போயிடுவான், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு பார்த்தா அவனை காணோம், அதுக்கப்புறம் தான் டேனியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தேட ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லும்போது, ரீசன்ட் டைம்ல உங்க பையன் மனசுடைஞ்சு போன மாதிரி இல்லனா ஏதாவது ஃபீலிங்ல இருக்கிற மாதிரியோ, அதாவது தற்கொலை பண்ணிக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம நாசுக்கா கேட்கும்போது, இவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு என் பையன் தற்கொலை பண்ணிக்கலாம் வாய்ப்பே கிடையாது, 11 வயசு பையன், அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவன் என் பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் பார்த்துட்டு வந்து சொல்றீங்க, அது என் பையனா இருக்க வாய்ப்பே கிடையாது, நான் ஒரு வாட்டி என் பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது லேடி போலீஸ் பையனை பார்க்க கூட்டிட்டு போறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ அந்த பையனுடைய ரூமுக்கு போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த அப்பா போயிட்டு டெட் பாடியை பார்த்து செமையா ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய பையன் தான் டேனி, என்னை விட்டு போயிட்டியாடா, என்னை மன்னிச்சுக்கோ, என்னால உன்னை வந்துட்டு பாதுகாப்பா பார்த்துக்க முடியல, சாரின்னு அழுகுறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மீட்டிங். நம்ம ஹீரோ வந்துட்டு யாரோ அந்த பையனை வீட்டுக்குள்ள வந்து தூக்கிட்டு போன மாதிரி தெரியல, வீட்டுடைய பூட்டை உடைச்ச மாதிரியோ விண்டோ உடைச்ச மாதிரியோ எதையுமே கண்டுபிடிக்க முடியல, அப்படியே வந்துதான் கடத்திட்டு போனாங்க அப்படின்னா அந்த நபர்கிட்ட கண்டிப்பா வீட்டுடைய சாவி இருந்திருக்கணும், என்னமோ நடந்திருக்கு, ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்கு, அந்த பையன் எப்படி வெளியே போனா, அந்த பையன் எப்படி இறந்து போனா அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கணும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா அந்த பையன் எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். இப்போ நீங்க பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த பையனுடைய வீட்டு பக்கத்துல இருக்கிற எல்லா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜும் செக் பண்ணுங்க, எல்லாத்தையும் விசாரிங்க, அக்கம் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் விடாதீங்க, யாராவது அன்னைக்கு நைட்டோ இல்லனா அன்னைக்கு காலையிலயோ அந்த பையனை பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க கிளம்பி போயிட்டு ஒரு கடையில விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கடையில இருந்து தான் அந்த குட்டி பையன் டெய்லி பேப்பர் வாங்கிட்டு போயிட்டு வீடு வீடா போட்டு வருவானா. அன்னைக்கு காலைல நீங்க அந்த பையனை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வழக்கமா காலையில 5 மணிக்கெல்லாம் பேப்பர் எடுக்க வந்துருவான். ஆனா அன்னைக்கு காலைல அவன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவன் வழக்கமான பிஹேவியர்ஸை தாண்டி ஏதாவது வித்தியாசமா பிஹேவ் பண்ணானா, ரீசன்ட் டைம்ல அவங்க கிட்ட ஏதாவது வித்தியாசமா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப நார்மலா இருந்தான், வழக்கமா லீவ் கூட போட மாட்டான், கரெக்டா டைமுக்கு வந்து இந்த டெலிவரி எல்லாம் கரெக்டா பண்றான் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ஃபாரன்சிக்கு போயிட்டு போஸ்ட் மார்ட்டத்தை பத்தி கேட்கும் போது டாக்டர் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பையனை யாரோ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க, மூச்சு திணறி தான் இந்த பையன் இறந்து போயிருக்கான், கழுத்தெலும்பு உடைஞ்சு போயிருக்கு, முதுகெலும்பு உடைஞ்சு போயிருக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இந்த பையன் இறந்து போயிருக்கான், ரொம்பவே கொடூரமா கொல்லப்பட்டிருக்கான். கழுத்துல இருக்க அந்த மார்க்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஏதோ ஒரு ஆண் தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கொலைகாரனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல இந்த பையன் பாலியல் ரீதியா ஏதாவது துன்புறுத்தப்பட்டிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாதிரி எதுவுமே என்னால கண்டுபிடிக்க முடியல, அது வரைக்கும் நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டு அந்த ஃபேமிலியை மீட் பண்ணி மன்னிச்சுக்கோங்க அந்த பையனை யாரோ கொலை பண்ணி தான் இறந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் செமையா அழுகுறாங்க. ஒரு 11 வயசு பையன், தம்மா துண்டு குட்டி பையன், அவனை போயிட்டு யாரு கொலை பண்ண போறா, கொலைகாரனை எப்போ கண்டுபிடிக்க போறீங்க, எல்லா தப்புமே என்னுடைய மேலதான், நான் தான் என் பையனை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அழுகும் போது அங்க இருக்கிற எல்லாரும் ஆறுதலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு மட்டும் தனியா கிளம்பி வரா. வந்த பொண்ணு ஒரு பையனை மீட் பண்றா, 2 பேரும் லவ் பண்றாங்க போல. 2 பேரும் இங்க கிளம்பி அந்த பீச்சுக்கு போயிட்டு அந்த சின்ன பையன் இறந்து போன இடத்துக்கு பக்கத்திலேயே அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொம்மையை அங்க வச்சுட்டு போகும்போது இந்த விஷயத்த அந்த நியூஸ் கம்பெனிக்காரன் பாத்துட்டான். பார்த்துட்டு அந்த லேடி போலீஸ்க்கு கால் பண்ணி இறந்து போனது டேனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க பாரு இது வரைக்கும் எந்த விஷயமும் ரிலீஸ் பண்ணப்படவே இல்லை, எதுவும் தேவையில்லாம வெளியே கொண்டு வந்துடாத, வெளியே கொண்டு வந்தா கொலைகாரனை பிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லும் போது இல்ல டேனியோடைய அக்கா தான் இங்க வந்து பொம்மையை வச்சுட்டு போறா அப்படின்னு சொல்லும் போது ப்ளீஸ் அமைதியாரு அப்படின்னு சொல்ல அந்த பையன் போனை கட் பண்ணிட்டான். போனை கட் பண்ணிட்டு உடனே தன்னுடைய கம்பெனிக்கு ஒரு மெயில் போடுறான். இந்த மாதிரி இவன் தான் இறந்து போனா, பாவம் இந்த மாதிரி அந்த பையனை யாரோ கொலை பண்ணி அந்த பையன் இறந்து போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் போட்டு விடுறான். இந்த விஷயத்த அந்த கம்பெனி ரிலீஸும் பண்றாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்து செமையா கடுப்பாயிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கிற எல்லாரையும் பிடிச்சி காட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன் இந்த விஷயம் வெளியவே தெரியக்கூடாது, பொதுமக்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும், தயவு செஞ்சு அமைதியா வச்சுக்கோங்க, அமைதியா வச்சுக்கோனா கேட்க மாட்டீங்களா, யார் இந்த விஷயத்த வெளியே விட்டா அப்படின்னு போது நம்ம ஹீரோயின் முன்னாடி வராங்க. நான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்த விஷயத்த பத்தி சொல்லும் போது அட என்னமா இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே போயிட்டு பிரஸ் மீட் பண்ணி என்ன விஷயமாச்சோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. யாரும் கவலைப்படாதீங்க, உங்க குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கோங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கொலைகாரனை நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், அதனால இப்போதைக்கு ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்காரு. மக்களே அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு கீ கேட்கும் போது அங்க இருக்கிற லேடி எப்போ இந்த கேஸ்லாம் முடிஞ்சு அந்த பீச்சை ஓபன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த பீச் அங்க இருக்கிறதுனால ஓபன்ல இருக்கிறதுனால மட்டும்தான் இவங்களுக்கு நல்லா வருமானம் வந்துகிட்டு இருக்கு, பீச்சை க்ளோஸ் பண்ணிட்டா இவங்களுக்கு வருமானமே வராது, அதனால எப்ப ஓபன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போதைக்கு தெரியலமா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கண்டிப்பா இந்த கேஸ் முடிஞ்சதும் ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கீயை வாங்கிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த அப்பாவையும் அம்மாவையும் காமிக்கிறாங்க. பையனை பத்தி பேசி செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி அன்னைக்கு நைட் நீங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் தான் சொன்னலம்மா ஒரு வேலை விஷயமா போனேன், திடீர்னு ஒரு குழாவை ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க, அதான் போயிட்டு ரிப்பேர் பண்ணிட்டு வர லேட் ஆயிடுச்சு, என் கூட அந்த மொட்டை ஃப்ரெண்ட் இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் பொய் சொல்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு படம் பாக்குற நமக்கும் தோணுது, அதே டைம்ல அந்த பொண்டாட்டிக்காரிக்கும் தோணுது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல மறந்துட்ட மக்களே, அந்த பையன் இறந்து போன டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது அந்த போஸ்ட் மார்ட்டம் பண்ண டாக்டர் இரவு 10 மணில இருந்து மறுநாள் காலையில 4 மணிக்குள்ள அந்த பையன் இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை மட்டும் மறந்துட்டேன். இப்போ இந்த விஷயம் பத்தி தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. நைட்டு 10 மணிக்கு மேல பையன் எங்க வெளியே போனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம லேடி போலீஸ் ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு புருஷன், ஒரு குழந்தை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல பெருசா கிரைமே நடக்காதான். 20 வருஷ போலீஸ் சர்வீஸ்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கொலை கேஸ பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் சொல்லி புருஷன் கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய பையனை போயிட்டு மீட் பண்ணி இந்த மாதிரி டேனி இறந்து போயிட்டான், உனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஃபீல் பண்ணாத, அவன் கடவுள்கிட்ட போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது இந்த பையன் அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். போலீஸ் வந்து என்ன விசாரிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா விசாரிப்பாங்க, நீ பயப்படாத, என்ன விஷயமா
மாச்சோ, உனக்கு என்ன விஷயம் தெரியுமோ அது மட்டும் சொன்னா போதும், உனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல அப்படின்னு சொல்லும் போது போலீஸ் விசாரிக்கும் போது நீங்க கூட இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது வாய்ப்பு இல்ல அப்படின்றாங்க. சரிப்பா தம்பி, நீ கொஞ்சம் சேஃபா இரு, பத்திரமா நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே போயிடுறாங்க. இப்ப இந்த பையன் கையில ஒரு போன் வச்சிருக்கான். டேனி டேனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போன் கால் பண்ணிருக்கான், மெசேஜ் எல்லாம் பண்ணிருக்கான். அந்த போன் கால் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டெலீட் பண்றான். அது மட்டும் இல்லாம இந்த பையன் ஒரு லேப்டாப் கம்ப்யூட்டர் வச்சிருப்பான். அந்த கம்ப்யூட்டர்ல சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதையும் டெலீட் பண்றான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன்ல கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது வியாழக்கிழமை நைட்டு அந்த பையன் ஸ்கேட் போர்ட்ல போறான் அப்படின்ற விஷயம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா அந்த விஷுவல் சரியா தெரியல, அந்த பையனா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு காமிக்கும் போது கண்டிப்பா இது டேனியான்னு கேட்க ஹைட் அந்த ஷர்ட்லாம் வச்சு பார்க்கும்போது டேனின்னு தான் நினைக்கிறேன். அந்த பையன் ஸ்கேட் போர்ட்ல எங்கேயோ போறான். அந்த பையனுடைய பாடியை கண்டுபிடிக்கும் போது நம்ம கையில அந்த ஸ்கேட் போர்டையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த பையன் ஒரு போன் யூஸ் பண்றான். என்னுடைய பையனுடைய போனும் அந்த பையன் யூஸ் பண்ற போனும் சேம் பிராண்டு, பார்க்க கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்மளால போனையும் அந்த ஸ்கேட் போர்டையும் கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது அது ரெண்டும் எங்க போச்சு, அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்து பிரஸ் மீட்ல வந்துட்டு இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சாங்களோ எல்லாமே சொல்லிட்டு இந்த மாதிரி டேனின்ற பையனை அநியாயமா கொலை பண்ணிட்டாங்க, அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க நீங்க தான் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியும், நீங்க ஏதாவது பாத்தீங்க, அட்லீஸ்ட் கேள்விப்பட்டீங்கன்னா கூட மறக்காம எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க, இல்ல நேர்ல வந்து சொல்லுங்க. நீங்க சொல்ற விஷயம் வந்துட்டு யாருக்கும் தெரியாம ரகசியமா வைக்கப்படும். நாங்க கண்டிப்பா அந்த குற்றவாளியை பிடிக்காம விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்ப அப்படியே செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அந்த பையனுடைய டெட் பாடியை கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த இடத்தையே பக்காவா செக்யூர் பண்ணி அந்த பீச்சையே மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பொதுமக்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையன் மலை மேல இருந்து குதிச்சோ விழுந்தோ இறந்து போல அந்த பையனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணி எப்படி கொண்டு வந்து போட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஆரஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த நியூஸ் கம்பெனில காமிக்கிறாங்க. இந்த கம்பெனிக்கு அவங்களுடைய ஒரு ஹெட் ஆபீஸ்ல இருந்து புதுசா ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு இந்த கேஸ பத்தி ஒரு ஆர்டிகல் பண்ண போறேன், இதுக்கப்புறம் இந்த கேஸ பத்தி எல்லா விஷயத்தையும் நான் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொந்தக்கார பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவங்க கிட்ட வந்து ஒரு ஹலோ சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறா. அடுத்து ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த மலைப்பகுதி, அந்த பையன் எங்க இறந்து கிடந்தானோ அந்த பீச் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அக்கம் பக்கத்துல விசாரிச்சுட்டே இருக்கும் போது அந்த பையன் இறந்து போன இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு வீடு மாதிரி இருக்கு. அந்த வீட்டு பக்கத்திலேயே ஒரு கேமராவும் செட் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கிட்ட போயிட்டு கதவை தட்டி பாக்குறாரு. உள்ளுக்குள்ள யாரையுமே காணும். பக்கத்துல ஒரே ஒரு லேடி மட்டும் நாயை மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல, ஆனா இந்த வீடு யாருக்கு சொந்தமான வீடுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி ஸ்டேஷன் போறாரு. அந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, புதுசா வந்த ரிப்போர்ட்டர், அவங்க பேரு கெரனா. நான் இந்த கேஸ பத்தி சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ மதிக்காம இப்ப எதுவுமே சொல்ல முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி உள்ளுக்குள்ள போயிடுறாரு. இப்போ போலீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்திருப்பாங்க. இஷ்டத்து எக்கச்சக்கமான பேரு கால் பண்ணி அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், இந்த விஷயம் பார்த்தேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு இப்ப அந்த பையன் கொலை செஞ்சு அந்த டெட் பாடியை தான் கொண்டு வந்து பீச் கிட்ட போட்டு போனாங்க. ஆனா எங்க வச்சு அந்த பையனை கொலை பண்ணாங்க, அந்த கொலை செய்யப்பட்ட கிரைம் சீன் எங்க, அந்த விஷயத்தை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பையன் கடைசியா யூஸ் பண்ண அந்த ஸ்கேட் போர்டு, போனு, இந்த விஷயம்லாம் எங்க இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. இதை விசாரிக்க தனியா ஒரு டீம் அலர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம யாரு கால் பண்ணி முக்கியமான விஷயம்னு என்ன விஷயம் சொன்னாலும் அந்த விஷயத்தை நோட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த பேப்பர் கடைக்காரு உங்களுக்கு கால் பண்ணாரு, வந்து மீட் பண்ண சொன்னாரு, ஏதோ ஞாபகம் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. போன வாரத்துல நான் ஏதோ ஒரு வேலையா நடந்து போயிட்டே இருக்கும்போது அப்போ டேனிய பார்த்தேன். அவன் தபால்காரன் கூட ஏதோ பேசிட்டு இருந்தான், ஏதோ ஒரு வாக்குவாதம் மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்ல சொல்ல நமக்கு அந்த சீன்லாம் அப்படியே காமிக்கிறாங்க. அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு சரியா கேட்கல, ஆனா அவங்க நடந்துகிட்டு அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசி வாக்குவாதம் பண்ணாங்கன்னு மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா அது வந்துட்டு தபால்காரன் வண்டியான்னு கேட்கும்போது அப்படிதான் நினைக்கிறேன், தூரமா இருந்து பார்த்தேன்னு சொல்றாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த ஃபேமிலியை காமிக்கிறாங்க. எல்லாருடைய ஃபிங்கர் பிரிண்ட், டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்றாங்க. இதே டைம்ல ஃபாரன்சிக் எல்லா ரூமையும் போயிட்டு சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊரு சட்டப்படி யாராவது இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இறந்து போயிட்டாங்க, மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்லயே ஒரு போலீஸை தங்க வைப்பாங்களாம். அவர் ட்ரெயின்டு போலீஸா இருப்பாராம். அந்த குடும்பத்துல இருக்கவங்களே அந்த பையனை கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க இவரை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. இத பத்தி இந்த லேடி போலீஸ் அந்த அம்மா கிட்ட சொல்லும் போது நாங்க தான் கொலை பண்ணிட்டோம்னு
சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது ஒரு போலீஸ் ப்ரொசீஜர், நாங்க பண்ணி தான் ஆகணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா அவர்கிட்ட கேட்கலாம், அவர் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாரு. நாங்க பேசணும்னா கூட அவர்கிட்ட சொல்லுவோம், அவருங்க கிட்ட கன்வே பண்ணுவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது டேனியோடைய அப்பா எப்பதான் எங்க பையனுடைய டெட் பாடியை கொடுக்க போறீங்க, நாங்க எப்பதான் அடக்கம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போதைக்கு கொடுக்க முடியாது, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் டெட் பாடி எங்ககிட்ட தான் இருக்கணும், அந்த டெட் பாடியில இருந்து எந்த எவிடன்ஸும் மிஸ் ஆயிடக்கூடாது, அதான் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது டெட் பாடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண் கலங்குறாங்க. இதே டைம்ல ஃபாரன்சிக் ஆளு இங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு டேனியோடைய பெட்டு கடையில 5000 யூரோ கண்டுபிடிச்சோம், அதாவது நம்ம ஒரு காசுக்கு ஒரு 50,000 ரூபாய். அப்புறம் அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவருடைய ரூம்ல இருந்து நாங்க கொஞ்சம் போதை பொருளை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின்கே செம ஷாக்கு. அந்த பொண்ணை தனியா வெளியே கூட்டு போயிட்டு என்னடி இது உன் ரூமுக்கு எப்படி போதை பொருள் வந்துச்சு, ஏதாவது விக்கிறியா, ஏதாவது டீல் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, எனக்கு எப்படி வந்துச்சுனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லும்போது ஒழுங்கா உண்மையை சொல்லு, பொய்கி சொல்லி இந்த விஷயத்த மறைக்க ட்ரை பண்ண அப்படின்னா குடும்பத்தையே அரெஸ்ட் பண்றவன், நீ வந்துட்டு போதை பொருள் யூஸ் பண்ற அது உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னா குடும்பத்தையே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள வைக்கலாம் தெரியுமான்னு கேட்க, ஐயோ அப்படிலாம் பண்ணாதீங்க, அப்பா அம்மாட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா உண்மையை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஹோட்டல் இருக்கு இல்லையா, அந்த ஹோட்டலுக்கு நான் வார நாட்கள்ல வேலைக்கு போவேன், அப்போ அந்த ஹோட்டல் லேடி தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடி உனக்கு ஏன் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வீட்டுல வச்சுக்கோ, நான் கேட்கும் போது கொடு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றா. சரி அந்த பணம் எப்படி வந்துச்சு, உன் தம்பியோட ரூமுக்கு அவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன பணம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் போய் சொல்ற பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என் அப்பா அம்மா மேல சத்தியமா அந்த பணத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது, ஹீரோ ஹீரோயின் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு ஹோட்டல் லேடி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனது போதை பொருளா, அது எப்படி அங்க வந்துச்சு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அப்ப எதுக்காக அந்த பொண்ணு நீங்க தான் அந்த பொண்ணு கையில அந்த போதை பொருளை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்ல போறா, போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் உண்மையை சொல்லிடுறேன், ஒரு ஃபாரினர் வந்துட்டு இங்க தங்க வந்தாங்க, அவங்க கப்பலா வந்தாங்க, ஒரு வாரம் ஸ்டே பண்ணாங்க, இந்த மாதிரி போதை பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் இங்க கிடைக்காது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நாங்க காலி பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப நஷ்டமாகுது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கேட்டேன், முக்கியமா இந்த டீனேஜ் பசங்கலாம் போதை பொருள்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதனால அந்த பொண்ணு கிட்ட கேட்கும்போது நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு போயிட்டு அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தா, நான் கொண்டு போயிட்டு அந்த டூரிஸ்ட் கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணும்போது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெக்கேட் பண்ணிட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, இந்த விஷயம் வேணாம் இதை விட ஹையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. சரிம்மா இதை கையில வச்சுக்கோ, எனக்கு வந்துட்டு பணமா திருப்பி கொடுக்க முடிஞ்சா கொடு, இல்லனா எங்க இருந்து வாங்கிட்டு வந்தியோ அதை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தமிச்சேன், இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா அந்த பொண்ணுடைய கைக்கு எப்படி போதை பொருள் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது எனக்கு தெரியாது, நான் கேட்கும்போது ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா அதை தாண்டி எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இல்லையே இந்த பொண்ணு ஏதோ மறைக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ்ல நீங்களும் இருக்கீங்க, இந்த கேஸுக்கும் டானி இறந்து போனதுக்கும் ஏதாவது சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தா அப்புறம் நீங்களும் பெரிய பிரச்சனைல மாட்டிப்பீங்க, ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும், ஏதாவது மறைச்சிங்கன்னா திருப்பி கூட கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த கேஸை பத்தி பேசிட்டே இருக்கும்போது அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு, ஏதோ ஹீரோடைய உடம்புல ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், மாத்திரை போட்டுக்கிறாரு. இதே டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கர் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க டேனியோடைய போட்டோவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு, அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்லாம் புரியல. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒர்க் அப்படின்றாரு. அடுத்து ஹீரோயினும் கிளம்பி போயிட்டு அந்த தபால்காரனை மீட் பண்ணி நீங்க டேனியை மீட் பண்ணீங்களா, உங்களுக்கும் அந்த பையனுக்கும் ஏதாவது வாக்குவாதம் ஏற்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனது வாக்குவாதமா, எனக்கும் அவனுக்கும் பெரிய கனெக்ஷன்லாம் ஒண்ணுமே கிடையாது, எப்பயாச்சும் பார்ப்பேன் ஒரு ஹாய் காமிப்பேன் அதோட கிளம்பி போயிடுவேன், மற்றபடி வாக்குவாதம்லாம் எதுவும் ஏற்படல அப்படின்னு சொல்ல, ஆனா ஒரு நபர் உங்களை பார்த்திருக்காங்க, நீங்களும் அந்த பையனும் சண்டை போட்ட விஷயத்த பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அது நான் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே எப்போ கால் பண்ணாலும் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த வீட்டுல காமிக்கிறாங்க. அந்த வீட்டுல வந்துட்டு ஒரு கண்காணிப்பாளரை விட்டுருக்காங்க பாத்தீங்களா, குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்க வேணாம் வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வெளியே கிளம்பி போயிட்டு ஏதோ ஷாப்பிங் பண்றாங்க. வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டே இருக்கும் போது அங்க வந்த பொதுமக்கள் எல்லாருமே இவங்களை அப்படியே குருன்னு பாக்குறாங்க. பையன் இறந்து போயிட்டு பையனை அடக்கம் கூட பண்ணல, அதுக்குள்ள சந்தோஷமா வாக்கிங் மாதிரி வந்துட்டாலே, வாக்கிங் இல்ல ஷாப்பிங், அதுக்குள்ள ஷாப்பிங் வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையே குருன்னு பார்த்துட்டே இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அங்கிருந்து வெளியே கிளம்புறாங்க. காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு பெரியவர் அங்க வந்து நான் உங்களுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேகமா போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ண காரை எங்கேயோ மோதிடுறாங்க. இப்போ காரை விட்டு இறங்கி ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ணும்போது அங்க ஒரு பையன் வரா. இந்த பையன் ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன்,
நினைக்கிறேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறான். நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, பிரெக்னெண்டா இருக்கியா, இந்த விஷயத்த உன் புருஷன் கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இன்னும் சொல்லல, இந்த சிச்சுவேஷன்ல எப்படி சொல்றது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்ல, சரிமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா பண்ணு, எதுக்கும் கவலைப்படாத, பாத்துக்கலாம், அந்த குற்றவாளியை கண்டிப்பா போலீஸ் பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு இருக்காரு. அடுத்து அந்த பொண்ணையும் பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. நீ எனக்கு அந்த போதைப் பொருளை கொடுத்து அமிச்ச இல்லையா, அந்த போதைப் பொருள் இருக்கிற விஷயத்த போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பையன் கத்த ஆரம்பிக்கிறான். நான் தான் உன்னை பத்திரமா பாத்துக்க சொன்னல, மறைச்சு வைக்க சொன்னல, எதுக்கு ஓப்பனா பப்பரப்பான்னு போட்டு வச்ச, அவ்வளவுதான், நான் மாட்டிக்கிட்டேன், என் வாழ்க்கையே போகுது அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது, இங்க பாடுறா, நான் உன்னை பத்தி யார்ட்டையுமே சொல்லவே இல்ல, கொஞ்சம் அமைதியா இரு, நீ மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சவனே என்னையே இந்த மாதிரி பேசுற பாத்தியா, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது, இல்லம்மா அப்படி கிடையாதுமா, நான் சொல்ல ஒரு விஷயத்த கேளு அப்படின்னும் போது, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி வராங்க. வர வழியில அந்த லேடி ரிப்போர்ட்டரை பாக்குறாங்க. இவங்க கையோட அந்த தம்பியோடைய பொம்மையை கொண்டு வந்திருக்காங்க. நானா இருந்தா கண்டிப்பா என்னுடைய தம்பியோடைய பொம்மையை ரோட்ல சும்மா போட்டு வர மாட்டேன், வேற ஒருத்தவங்க அதை கொண்டு போனோம் அப்படின்னு பார்க்க மாட்டேன், இது உன் தம்பியோடைய ரொம்ப வேல்யூபிளான ஒரு திங்கு, இதை பத்திரமா கொண்டு போயிட்டு வீட்டுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது, இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஒரு ரிப்போர்ட்டரு அப்படின்னு சொல்லும் போது, உன்கிட்ட நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணேன், இங்க பாரு, உன்னுடைய நல்லதுக்காக தான் சொல்றேன், நான் உன்னை எந்த விஷயத்திலையும் கட்டாயப்படுத்த போறது கிடையாது, உனக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா மட்டும் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்து அனுப்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஹீரோயிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு நைட் அந்த புருஷங்காரன் எங்கேயோ வேலைக்கு போனாரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது எங்க அப்படின்னா நம்ம ஹீரோ ஒரு வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டி பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாரு இல்லையா, அந்த வீட்டுல ஏதோ ஒரு உடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ண தான் போயிருக்காரு. அதை சரி பண்ணிட்டு வர லேட் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்காரு. சரி அந்த வீட்டை போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீ எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அங்க ஒரு லேடி இருக்காங்க, அந்த லேடி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கீ அந்த வீட்டுடைய ஓனர் கையில் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஓனர் இப்போ அந்த வீட்லயே கிடையாது, யாராவது வந்தா மட்டும் டூரிஸ்டுக்காக ஸ்டே பண்ண அந்த விஷயத்தை அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டி இப்போதைக்கு சும்மா தான் கிடையாது, பைப்பு லீக் ஆகுது அப்படின்ற விஷயத்தையே அந்த கேரவனுக்குள்ள ஒரு லேடி ஸ்டே பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் சொல்லியிருக்காங்க, அவங்க தான் கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நான் போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு அந்த கேரவன் லேடிய கதவை தட்டி கூப்பிடுறாரு. உள்ளுக்குள்ள ஒரு நாய் இருக்கு, அந்த நாய் செமையா குலைக்க ஆரம்பிக்குது. ஏன் நாயை யாரா டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு அந்த வீட்டுடைய கீ வேணும், அந்த வீட்டுக்கு அந்த குட்டி பையனுடைய அப்பா வந்துட்டு ஏதோ ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்காரு, உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த விஷயம்லாம் கேட்க நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த வீட்டுல எந்த பைப் கனெக்ஷனும் லீக்கே ஆகல, இந்த 10 நாள்ல கடந்த 10 நாள்ல யாருமே அங்க வரவே இல்ல, 10 நாளைக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி சொல்லும்போது, உண்மையதான் சொல்றீங்களா, அந்த பையனுடைய அப்பா வந்து எந்த குழாவையும் சரி பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு கீயை கொண்டு வராங்க. அந்த டைம்ல ஒரு கபோர்டுக்குள்ள அந்த குட்டி பையனுடைய ஸ்கேட் போர்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இது அந்த பையன் யூஸ் பண்ண போர்டான்னு சரியா தெரியல, இங்க ஒரு ஸ்கேட் போர்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் மியூசிக்கோட காமிக்கிறாங்க. இப்ப இந்த லேடி கீயை கொண்டு போயிட்டு கொடுக்க நம்ம ஹீரோ அந்த கீயை லோக்கல் போலீஸ் கிட்ட கொடுத்து, நீங்க போய் செக் பண்ணுங்க, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல சந்தேகப்படும்படியா இருந்தா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் உடைய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் போட்டு பார்த்துட்டு இருக்காரு. வியாழக்கிழமை நைட்டு, அதாவது அந்த பையன் இறந்து போனா, அந்த பையன் காணாம போனா பாத்தீங்களா, அது வந்துட்டு வியாழக்கிழமை நைட்டு 10 மணில இருந்து வெள்ளிக்கிழமை காலையில 4 மணிக்குள்ள அந்த பையன் இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் மார்ட்டம் பண்ண டாக்டர் சொல்லியிருப்பாரு. அதே வியாழக்கிழமை நைட்டு இருக்கிற எல்லா ஃபுட்டேஜும் கொண்டு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு கார் பார்க்கிங்ல அந்த குட்டி பையனுடைய அப்பா இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த ஹீரோ நோட் பண்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த ஆள் எப்படி அந்த வீட்டுல பிளம்பிங் வேலை பார்க்க போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு கேட்கும்போது, அது எனக்கு தெரியல, அந்த ஆள் என்கிட்ட இந்த விஷயம் தான் சொன்னாரு அப்படின்னும் போது, அந்த டேப் முடியுது, இன்னொரு டேப் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க மணியை சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டேப் கம்மியா தான் போட்டிருக்காங்க, வேற டேப்லாம் கிடையாது. அன்னைக்கு நைட்டு அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்ற விஷயம்லாம் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது, ஃபுட்டேஜே கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, இதே டைம்ல ரிப்பேர் பண்ண ஒரு ஆள் வந்தாரு பாத்தீங்களா, அவரு நான் டேனியை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ கடைசியா ஒரு பையன் இறந்து போனானே, அவனுடைய பேரு டேனி தானே, அந்த பையன் என்கிட்ட வந்து பேசினான், எனக்கு வந்துட்டு சில பவர்லாம் இருக்கு, அதாவது சில ஆவிகள் என்கிட்ட பேசிட்ட சவுண்ட்லாம் கேட்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோ கடுப்பாகிறாரு. ஒழுங்கா இங்க ஓடி போயிடு, நான் என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்க, நான் சொல்றது மேபி உண்மையா கூட இல்லாம இருக்கலாம், ஆனா நான் சொல்ற விஷயம் ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு உதவியா இருக்கான்னு பாருங்க, ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே உள்ளுக்குள்ள வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு
பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த டேனி இறந்து போறதுக்கு முன்னாடி ஏதோ தண்ணிக்கு மேல இருந்திருக்கான். இந்த பையனுடைய சாவுக்கும் தண்ணிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதாவது இந்த பையன் இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு போட்ல இருந்திருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அதாவது போட்ல தான் கொலை பண்ணி அதுக்கப்புறம் கடற்கரையில கொண்டு வந்து போட்டு போனாங்களா, அந்த மாதிரி சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிதான் நினைக்கிறேன், அந்த ஆன்மா என்கிட்ட தெளிவாவே சொல்லவே இல்லை அப்படின்னும் போது ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு, நான் உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே போயிட்டு இவனுடைய கான்டாக்ட் டீடைல வாங்கிட்டு அமுச்சு வைங்க, சரியான பைத்தியமா இருப்பான் போல அப்படின்றாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ போயிட்டு டேனியோடைய அப்பாவை பார்த்து, டேனி காணாம போன அன்னைக்கு நைட்டு நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு வேலை விஷயமா போனேன் அப்படின்னு சொல்றாரு. நீ சொன்ன இடத்துக்கு நான் போயிட்டு பார்க்கும்போது நீ கீயே கூட வாங்க வரல அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழால எந்த பிரச்சனையும் ஏற்படவே இல்லை, நீ அந்த பக்கம் போனதுக்கான எந்த சாட்சியங்களும் எவிடன்ஸும் கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலா அன்னைக்கு நைட்டு நீ ஒரு கார் பார்க்கிங்ல இருக்கிற அப்படின்றதுக்கான சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவர் அப்படியே முடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமா நான் போய் சொன்னேன், அன்னைக்கு நைட்டு என் ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு ஊரை சுத்தி குடிச்சிட்டு சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த விஷயம்லாம் சொன்னா என் பொண்டாட்டி ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டப்படுவாளே அப்படின்னு தான் போய் சொன்னேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, நீங்க வேணா போயிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்க உங்க பொண்டாட்டி கோச்சிப்பாங்க, உங்க செட்டப்பு கோச்சிப்பாங்க அப்படின்ற விஷயம்லாம் போலீஸ்க்கு முக்கியமே கிடையாது. உங்க பையன் இறந்து போயிட்டான், எங்களுக்கு அது ஒரு கேஸ், அந்த கேஸை முடிக்க நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவுல தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்க சொல்லி எங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல ஒரு வீட்டை செக் பண்ண போனாங்க பாத்தீங்களா, அங்க போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பிளட் ஸ்டெயினை கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு காமிக்கிறாங்க, இது வந்துட்டு டேனியோடைய பிளட் தான். அது மட்டும் இல்லாம டேனியோடைய ஃபிங்கர் பிரிண்டையும் இந்த வீடு முழுக்க அங்க இங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். முக்கியமா இந்த ரத்தத்துக்கு பக்கத்திலேயே டேனியோடைய ஃபிங்கர் பிரிண்ட கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த குட்டி பையனை இந்த வீட்டுக்குள்ள வச்சு கொலை பண்ணி அதுக்கப்புறம் தான் பீச்சுக்கு கொண்டு வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மோஸ்ட்லி அப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஹீரோயின் இந்த விஷயத்த ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லி உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு. அந்த அப்பங்கார ஒரு மாதிரி வெள்ள மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை இவன் தான் தன்னுடைய பையனை கொலை பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோன்ற மாதிரி காமிச்சு இந்த எபிசோடியை முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி 3வது எபிசோடிய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை அந்த வீட்டுக்கிட்ட காமிக்கிறாங்க. வேற ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. கடந்த ஒரு வாரத்துல போட்டு ஏதாவது காணாம போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு அப்படின்னும் போது, டெட் பாடியை போட்டு மூலியமா கொண்டு போயிட்டு கடலுக்கு நடுவுல போட்டு அதுக்கப்புறம் அது கரை ஒதுங்கி போச்சா அந்த மாதிரி சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மேபி அப்படி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, ஏதாவது காணாம போச்சான்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அந்த ஃபேமிலியை காமிக்கிறாங்க. டேனியோட அம்மா போயிட்டு வெயிட் போட்டு பாக்குறாங்க. வயிற்றுல குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு இல்லையா, வயிறு பெருசா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வராங்க. இவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த எதுக்காக புருஷங்காரன்கிட்ட சொல்ல மாட்டாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் நமக்கு புரியவே மாட்டேங்குது. இதுவே ஒரு மாதிரி மிஸ்ட்ரியா இருக்கு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த புருஷங்காரனை வர வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இவன் சொல்ற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் சொல்லிட்டு மாத்தி பேசிட்டு இருக்கான் இல்லையா, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டா ஃபியூச்சர்ல கேஸ் நடக்கும்போது உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட ஒன் பை ஒன்னா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வியாழக்கிழமை நைட்டு எங்க போனீங்க, அன்னைக்கு நைட்டு நீங்க உங்க பையனை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு போனேன், அதுக்கப்புறம் அந்த வேலையை முடிக்க முடியாம நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு ஊர் சுத்த ஆரம்பிச்சோம். அந்த பார்க்கிங்க்கு போயிட்டு சில விஷயங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சருகெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன். அந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, வீட்டுக்கு போகும்போது என்ன டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் டைம் பார்க்கல, கண்டிப்பா 11 மணிக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த ஃப்ரெண்டோடைய டீடைல்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ வந்துட்டு கிரைம் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த வீட்டுடைய போட்டோவை காமிச்சு இந்த வீரை பத்தி தெரியுமான்னு கேட்க, நல்லாவே தெரியும், இது ஒரு ரெண்டல் ஹவுஸ், அடிக்கடிக்க நாங்க கூட ஃபேமிலியோட போயிட்டு அங்க ஸ்டே பண்ணுவோம், சம்டைம்ஸ் நான் கூட தனியா கூட போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லும் போது, போன வாரம் போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, 2 வாட்டி போனேன் அப்படின்னு சொல்றாரு. யார்கிட்ட ரெண்ட் பே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அங்க கேரவன்ல ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க கிட்ட காசு கொடுத்துட்டு கீயை வாங்கிட்டு போவேன், போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்பி வந்து கீயை கொடுத்துட்டு வந்துருவேன் அப்படின்னும் போது, இந்த ஆளு சொல்றது எல்லாமே சந்தேகப்படும்படியா இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. தனியாவா போனேன்னு கேட்க ஆமான்னு சொல்றான். உனக்கு பிரைவேட்டா ஏதாவது போட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இருக்கு அப்படின்னு சொல்றான். அந்த போட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இப்போ வெளியே வந்து இவன் சொல்றதெல்லாம் உண்மையான செக் பண்ணுங்க, முதல்ல நம்ம இவனுக்கு சொந்தமான போட்டை போயிட்டு செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்பி அந்த போட்டு கிட்ட போயிட்டு பார்க்கும்போது போட்டை மூடி வச்சிருக்காங்க. திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள கொஞ்சம் ரத்த கரையா இருக்கு. இதை பார்த்து 2 பேருக்குமே செம ஷாக்கு. நெக்ஸ்ட் நம்ம அந்த ஃப்ரெண்டுக்காரனை போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோயினை நீ போயிட்டு ஃபேமிலி கிட்ட விசாரிச்சு பாரு,
நான் மட்டும் போயிட்டு அந்த பையன்கிட்ட விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அந்த பையன்கிட்ட விசாரிக்கும் போது நம்ம டேனியோடைய அப்பா என்ன விஷயம்லாம் சொன்னாரோ அந்த விஷயத்த மனப்பாடம் பண்ண மாதிரி இந்த பையன் ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கும் போது அங்க வந்து ஹீரோயின், நான் இப்பதான் உன்னுடைய அம்மா கிட்ட பேசிட்டு வந்தேன், அன்னைக்கு நைட்டு முழுக்க நீ வீட்டுல தான் இருக்க, எங்கேயுமே வெளியே போல, வேலையை முடிச்சுட்டு ஒரு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்க, அதோட மறுநாள் காலையில் தான் வெளியே போயிருக்க, ஏன் பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பொய்யா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க ட்ரை பண்றான். இங்க பாரு, உன் ஃப்ரெண்டுக்காக நீ ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்ச அப்படின்னா உண்மையை சொல்லு, அப்படி இல்லனா ஃப்ரெண்டோட சேர்ந்து நீயும் ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அன்னைக்கு நைட் நான் அவனை மீட் பண்ணல, அவன் சொன்னானே அப்படின்னு தான் உங்ககிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, இப்படி உண்மையை சொல்றா செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, நீ சொன்னது எல்லாமே பொய், போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை வந்துட்டு குழப்ப பாக்குற, உன் மேல வந்துட்டு உன் பையனை நீயே கொலை பண்ணிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வர காரணத்தினால உன்னை நாங்க அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி டேனியோடைய அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க சோகமா போயிட்டு அந்த மலைக்கு மேல ஒரு சேர் மாதிரி இருக்கும், அங்க உட்கார்ந்துட்டே இருக்கும் போது அங்க வந்து ரிப்பேர் மேனு, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், டேனிய பத்தி பேசணும், டேனி என்கிட்ட வந்து பேசினா உங்ககிட்ட வந்துட்டு ஒரு விஷயம் சொல்ல சொன்னா அப்படின்னும் போது இவங்க கடுப்பாயிட்டாங்க. இங்க பாரு, என் பையனை பத்தி தப்பா பேசாத, என் பையனை பத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோயினுடைய பையனும் அந்த டேனியும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதனால இந்த பையனை கூப்பிட்டு வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா தான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. கடந்த ஒரு வாரத்துல டேனி ஏதாவது ப்ராப்ளம்னு சொன்னானா, அவனை யாராவது ஹர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவன் ரொம்ப நார்மலா இருந்தான், அவனை யாரும் ஹர்ட்லாம் பண்ண வாய்ப்பே கிடையாது, அவனுக்கு தனிப்பட்ட முறையில எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்றான். சரி, யாராவது அவனை ஹர்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னானா, அதாவது குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்பா அம்மா அக்கா அந்த மாதிரி யாராவது ஹர்ட் பண்ணாங்கன்னு சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த குட்டி பையன் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க பாரு தம்பி, நீ இப்போ சொல்ற எல்லா விஷயமும் நான் ரகசியமா அமைதியா வச்சுப்பேன், வெளியாட்டியுமே சொல்ல போறது கிடையாது, நீ என்ன வேணா சொல்லலாம், ஆனா உண்மையை மட்டும் சொல்லு, உன் ஃப்ரெண்டுக்கு நியாயம் கிடைக்க வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பையனுடைய அப்பா அடிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். எப்பயாச்சும் அப்பா கோவப்பட்டா டேனி அடிப்பாரான், அதை பத்தி சொல்லி ஒரு வாட்டி ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை நோட் பண்ணிக்கிறாங்க, ரெக்கார்டும் பண்ணிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி டேனியுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. அந்த கண்காணிப்பாளர் இருக்காரு பாத்தீங்களா, இவரு இந்த ஃபேமிலி கிட்ட இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம், எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற காரணம்லாம் போலீஸே நேரடியா உங்க கிட்ட சொல்லுவாங்க, அது மட்டும் இல்லாம உங்க புருஷன் லாயர் கூட வேணான்னு அமைதியா இருக்காராம் அப்படின்னு சொல்லும் போது வீட்டுல இருக்க எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு செமையா கத்த ஆரம்பிக்கிறா, என்னுடைய அப்பா என்ன பாவம் பண்ணாரு, என் தம்பி இறந்து போயிட்டான், யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கொலைகாரனை புடிங்கயா அப்படின்னா என் அப்பாவை எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது கொஞ்சம் அமைதியாரு, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இந்த பொண்ணை தனியா கொண்டு போயிட்டு, இங்க பாரு, அந்த கண்காணிப்பாளர் ஒன்னும் நம்மளுடைய ஃப்ரெண்டு கிடையாது, அவரு நம்மள ஸ்பை பண்ணி பார்த்து நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருக்கோமான்னு கண்டுபிடிக்க வந்திருக்காரு, உன்னுடைய எமோஷனல்லாம் அவர்கிட்ட காமிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணு ஏதோ போன் நோண்டிட்டு இருக்கா. வியாழக்கிழமை நைட்டு என்னுடைய அப்பா எங்க இருந்தாரு அப்படின்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சா தயவு செஞ்சு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லு ப்ளீஸ், இப்போ என்னுடைய அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் லேடிக்கு இந்த பொண்ணு மெசேஜ் பண்றா. அந்த ஹோட்டல் லேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு நான் உண்மையை சொல்றேன், அன்னைக்கு நைட்டு நானும் அவரும் ஒன்னாதான் இருந்தோம் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு எப்படி தெரியும் நாங்க இவர் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, அந்த பொண்ணு தான் மெசேஜ் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே உள்ளுக்குள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு உண்மையை சொல்லு, அன்னைக்கு நைட்டு நீயும் அவனும் எங்க இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கார் பார்க்கிங்ல தான் நானும் அவனும் மீட் பண்ணி கார் பார்க்கிங்லயே ஒன்னா இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அடி பாவி, உனக்கும் அவனுக்கும் கனெக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னா இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே அந்த அப்பங்காரங்கிட்ட போயிட்டு உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கனெக்ஷனா, நீயும் அந்த பொண்ணும் ஒன்னா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரும் ஆமான்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. நான் உங்ககிட்ட போய் சொல்லணும் அப்படின்லாம் நினைக்கவே இல்லை, இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கு தெரிய வந்தா மனசுடைஞ்சு போயிடுவா, ஏற்கனவே ஒரு பெரிய சம்பவம், என் பையன் அநியாயமா இறந்து போயிட்டான், இந்த விஷயத்தையே என்னுடைய மனைவி தாங்கிக்க முடியாம இருக்கா, நான் அன்னைக்கு சீக்கிரமா போயிருந்தேன், அன்னைக்கு வந்துட்டு இந்த சம்பவம்லாம் நடக்காம நான் சீக்கிரமா போயிருந்தேன் அப்படின்னா மேபி என் பையன் உயிரோடு இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா அழுதுகிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல அந்த ரிப்பேர் மேனை காமிக்கிறாங்க. சரி ஓகே இவர் என்னதான் சொல்றாருன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்துட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என்னுடைய பையன் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எதுவுமே தெளிவா எனக்கு கேட்கல, ஆக்சுவலா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா நீங்க வந்துட்டு எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா, நான் இப்போ ஒரு நல்ல பிளேஸ்ல இருக்கேன், நான் கடவுள் கூட இருக்கேன்
இருக்கேன், என்னை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. அது மட்டும் இல்லாம யாரு கொலை பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க நினைக்காதீங்க. யாரு கொலை பண்ணா, யார் அந்த கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா கண்டிப்பா உங்களால தாங்கிக்க முடியாது. ஏன்னா அந்த கொலைகாரனும் நீங்களும் ரொம்ப நெருக்கமா இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் டேனிய கொலை பண்ணிட்டான் அப்படின்ற விஷயத்த டேனி சொன்னா அப்படின்னும் போது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்ணெல்லாம் கலங்குறாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு டேனியோட அப்பா வீட்டுக்கு வராரு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க எப்படி வீட்டுக்கு வந்தீங்க, உங்களை போலீஸ் விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா உண்மையை சொன்ன விட்டாங்க அப்படின்னு சொல்ல, அன்னைக்கு நைட்டு எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த விஷயம்லாம் போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன், நீ வாடா செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கொஞ்சம் ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட் அப்படியே தூங்க போறாங்க. தூங்கிட்டே இருக்கும் போது ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, நீங்க தான் நம்ம பையனை கொலை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவருக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எப்படிமா என் பையனை கொலை பண்ணுவேன், என்னுடைய கையால எப்படி என் பையனுடைய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்பி வெளியே போறாரு. இந்த விஷயத்த பொண்டாட்டிக்காரியும் பாக்குறாங்க, எங்க இவன் கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவரு கிளம்பி போயிட்டு அந்த ஹோட்டல் லேடியை மீட் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல, இப்போ நீ கிளம்பி வீட்டுக்கு போ, உன் பொண்டாட்டிக்கு நீ தான் வந்துட்டு பாதுகாப்பா இருக்கணும், ஆறுதலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உம்மா கொடுக்குறாங்க. இந்த விஷயத்த பொண்டாட்டி கொஞ்சம் ஓரமா நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு செமையா ஷாக் ஆகுறாங்க, பயங்கரமா அழுகுறாங்க. கடைசியா ஏதோ ஒரு போட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த 3வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே இப்படி ஒரு போட் எரிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த லோக்கல் போலீஸ் பார்த்துட்டு ஹீரோக்கு தகவல் சொல்ல நம்ம ஹீரோ கிளம்பி ஸ்பாட்டுக்கு வராரு. இதை யாரா கொளுத்தி விட்டா, ஏதாவது பாத்தீங்களா, நீங்க யாராவது கொளுத்தி விட்டு போற விஷயத்த பாத்தீங்களான்னு கேட்கும் போது அப்படி எதையும் பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. அந்த போட்டை எப்படியாச்சும் காப்பாத்துங்க, அந்த போட்டு ஏதோ ஒரு எவிடன்ஸ் நினைக்கிறேன், எப்படியாச்சும் அந்த போட்டை அணைச்சு கொண்டு வர முடியுமான்னு பாருங்க அப்படின்னும் போது அதுக்கு வாய்ப்பே கிடையாது, முக்காவாசி எரிஞ்சு போச்சு, இருந்தாலும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த அம்மாவையும் அந்த லேடி போலீஸையும் காமிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு அன்னைக்கு நைட்டு என் புருஷன் இங்க தான் போனான், என்கிட்ட தான் உண்மையை சொல்ல மாட்டான், கண்டிப்பா போலீஸ் கேட்கும் போது உண்மையை சொல்லிருப்பான், அதனால தான் நீங்க அவனை வெளியே அமைச்சிருக்கீங்க, அன்னைக்கு நைட் அவன் எங்க வெளியே போனான் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த விஷயம்லாம் என்னால சொல்ல முடியாது, உன் புருஷன் தானே, நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது என் புருஷன் எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த ஹோட்டல் கரையை பார்க்க போனா கரெக்டானு கேட்க, என்னமா சொல்ற, உனக்கு தெரியுமா, நீ நேர்ல போயிட்டு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. என் புருஷன் தான் என் பிள்ளைய கொலை பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எங்களுக்கு சரியா தெரியல, விசாரிச்சுதான் உண்மையை சொல்ல முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த நியூஸ் கம்பெனில ஹீரோனுடைய சொந்தக்கார பையனை காமிக்கிறாங்க. இவன் ஏதோ நோண்டிட்டு இருக்கான். டே என்னடா இவ்வளவு காலையே ஆபீஸ்க்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கேட்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போலீஸ்ல சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம இதை பப்ளிஷ் பண்ணா நமக்கு நிறைய வியூவர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அது சரி கிடையாது, முதல்ல போலீஸ் கிட்ட காமிச்சு இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பப்ளிஷ் பண்ண முடியும், நம்ம போலீஸ் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த எரிஞ்சு போன படகை கொண்டு வந்துட்டு ஃபாரன்சிக்கு செக் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணி பார்க்கும்போது இந்த படகை பெட்ரோல் ஊத்தி எரிச்சு விட்டுருக்காங்க. இது யாருக்கு சொந்தமான படகு, எப்படி எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த படகுல வந்துட்டு பாத்தீங்கன்னா செமையா காயம்பட்ட மாதிரி, யாரையோ கொலை பண்ண மாதிரி பிளட் ஸ்டைனு, அதுக்கப்புறம் முடியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு, நமக்கு அட்லீஸ்ட் ஒரு பிளட் ஸ்டைனு முடியாச்சு கிடைச்சதே, இதை வச்சு கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா பிரஸ் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோ வெளியே வராரு. அப்போ அந்த ரிப்பேர்மேன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஹீரோ கிட்ட வந்து நான் சொன்ன மாதிரியே நீங்க ஒரு படகை கண்டுபிடிச்சிருக்கீங்க, படகுல ஏதோ ரத்தக்கரியை கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு கூட கேள்விப்பட்டேன், இப்பயாச்சும் நான் சொல்ற விஷயத்த நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டே இங்க பாரு, ஏற்கனவே நான் கொலைகான்ல இருக்கேன், ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார்ல ஏறி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த சொந்தக்கார பையனும் அதுக்கப்புறமா அந்த பாஸும் வந்து ஹீரோவையும் ஹீரோயினையும் மீட் பண்ணி என்ன விஷயம் அந்த பையன் கண்டுபிடிச்சானோ அதை அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டேனி ஒரு கடையில ஒர்க் பண்ணா பாத்தீங்களா, அந்த வயசானவர் மேல இதுக்கு முன்னாடியே ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு, அவரு 15 வருஷம் ஜெயிலே கழிச்சிருக்காரு, அது அப்படி என்னடா கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய, அதுவும் 18 வயசுக்கு கம்மியா இருக்கிற ஒரு குழந்தை கூட இவரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு, அந்த குழந்தைய பாலியல் ரீதியா பலாத்காரம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டு 15 வருஷம் ஜெயில இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகி இந்த ஊருக்கு வந்து கடையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இது என்னையா புது கதையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த அப்பாவுடைய ஃப்ரெண்டு மொட்டையை காமிக்கிறாங்க. இவன் எங்கேயோ போயிட்டே இருக்கும் போது கராஜ்குள்ள ஒரு லேடி இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த லேடி இந்த பையனை மீட் பண்ணி இங்க பாரு, இதுக்கப்புறமும் நீ தனியா தான் வாழ போறியா, என் கூட வந்து இரு, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீயும் நானும் சேர்ந்தே எல்லா பிரச்சனையும் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லும் போது ஒழுங்கா அமைதியா போயிடுங்க, என்ன கோவப்படுத்தாதீங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு போறான். இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கும் லேடிக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நமக்கு புரியவே இல்ல. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா அந்த ரிப்பேர்மேன் வந்து அம்மாவை மீட் பண்ணி இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி தான் எல்லாமே நடக்குது, நான் சொல்ற விஷயத்த போலீஸ் நம்ப மாட்டாங்க, நீங்க தான் நம்புறீங்க, போலீஸ் நம்பினா கண்டிப்பா குற்றவாளியை சீக்கிரமாவே அரெஸ்ட் பண்ண முடியும், நீங்க தான் போலீஸ் கிட்ட போயிட்டு பேசி நான் சொல்ற விஷயத்த நம்ப சொல்லணும், அப்பதான் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது நான் எப்படி போயிட்டு சொல்ல முடியும், அவங்க தான் உன்னை நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போது முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க, நம்புங்க, நான் உங்ககிட்ட காசு கேட்டனா இல்லனா ஏமாத்த பாக்குறேனா எதுவுமே கிடையாது, உங்ககிட்டயோ இல்ல போலீஸ் கிட்டயோ போய் சொல்லி நான் என்ன பண்ண போறேன், தயவு செஞ்சு நம்புங்க நம்புங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துட்டு அந்த வயசானவரை கூட்டு வந்து உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், இது வந்துட்டு தவறான குற்றச்சாட்டு, நான் எதுவுமே அந்த மாதிரி பண்ணல, என் மேல பழிய போட்டு ஜெயிலுக்குள்ள தள்ளி விட்டாங்க, என் வாழ்க்கையே நாசமா போச்சு அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, நீங்க குற்றம் பண்ணாம ஒன்னும் உங்களை வந்துட்டு ஜெயிலுக்குள்ள புடிச்சு போட மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம அது எனக்கு தேவையில்லாத பழைய கேஸ், நீங்க எப்போ கடைசியா டானியை பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது புதன்கிழமை காலையில பேப்பர் போட வந்தான், அப்பதான் கடைசியா பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாருங்க, இப்போ நீங்க என்ன மாதிரியான பார்வையில பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது, எனக்கு எதிராக ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா கொண்டு வாங்க, அப்படி எதுவும் இல்ல அப்படின்னா என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு எஞ்சி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அந்த குட்டி பையனுடைய வீட்டுல அந்த ரிப்பேர் மேனை காமிக்கிறாங்க. குட்டி பையனுடைய அம்மா வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிருப்பாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் நேரா போயிட்டு பார்த்து இவன் சரியான ஃப்ராடு, இதுக்கு முன்னாடி 2-3 வீட்டுல ஆட்டையை போட்டிருக்கான், அது மட்டும் இல்லாம நிறைய பேர்கிட்ட போய் சொல்லிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல எக்கச்சக்கமான கேஸ் இருக்கு, உன்னை ஒரு வாட்டி சொன்னா நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே கூட்டு போறாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வராது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாரு. அவர் உண்மையதான் சொல்றாரு, அவரு சொல்ற மாதிரியே படகை கண்டுபிடிச்சிங்களே அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனுடைய அம்மா சொல்லும் போது, ஏங்க அவன் இந்த மாதிரி தாங்க பல பேர்கிட்ட போயிட்டு உளறிக்கிட்டு இருக்கான், இது வரைக்கும் நிறைய கொலை கேஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேஸ்ல போயிட்டு தலையிட்டு நான் தான் அந்த கேஸையே சால்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவன் ஏதோ சொல்ற மாதிரி உங்க இருந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு அதை ஒரு புக்கா போட்டு விற்க ஆரம்பிச்சிருவான், இதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னும் போது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட பாவி, ஏன்டா அப்படி போய் சொல்லி சுத்திக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு டானியோடைய அம்மா செமையா ஃபீல் பண்றாங்க. அந்த ரிப்பேர் மேனும் காருக்குள்ள போயிட்டு உட்காந்துட்டு ஃபீல் பண்ணி அழுகிறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன் அழுகிறாரு அப்படின்னு தான் தெரியல. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துட்டு அன்னைக்கு நம்ம டானியோடைய அம்மா வந்துட்டு ஒரு பையன்கிட்ட பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட விசாரிக்க போறாங்க. இவரு ஒரு சர்ச் ஃபாதரா மக்களே, இவங்க பேசும்போது தான் எனக்கே புரியுது டானிக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன், டானியை எப்போ கடைசியா பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சர்ச்சுக்கு வரும்போது பார்த்திருப்பேன், இல்லனா எங்கேயாச்சும் வெளியே சுத்தும் போது பார்த்திருப்பேன், ஸ்பெசிபிக்கா இங்க வச்சு இப்படி மீட் பண்ண அப்படின்னா எனக்கு எதுவுமே ஞாபகமே கிடையாது, போன வீக்ல நான் மீட்டே பண்ணல அப்படின்னு சொல்றாரு. இவரை கடைசியா யாரோ சர்ச்சுக்கு வெளியே வச்சு விடிய கால டைம்ல ஒரு 3 மணி அந்த டைம்ல பார்த்திருக்காங்க. 3 மணிக்கு சர்ச் வாசல்ல என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ரொம்ப வருஷமாவே தூங்க முடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், விடிய காலையில திடீர்னு தூக்கம் வராம கண்ணை முடிச்சிடுவேன், அப்ப சும்மா வாக்கிங் போயிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, வியாழக்கிழமை காலையில வியாழக்கிழமை நைட்டு அந்த மாதிரி எப்பயாச்சும் உங்களுக்கு முழிப்பு வந்துச்சா, இல்லனா வெள்ளிக்கிழமை காலையில ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி தானியோடைய ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அந்த பத்திரிகைக்காரி வந்து மீட் பண்ணி சில பல விஷயங்கள்லாம் பேசி உங்களுக்கு என்ன தெரியுமோ எல்லாமே சொல்லுங்க, இது வெளி உலகத்துக்கு தெரியணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி இவங்களை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி இவங்க வந்துட்டு உண்மை எல்லாமே இவங்களுக்கு இது வரைக்கும் என்ன விஷயமாச்சும் எல்லாமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இப்போ பாதி விஷயம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரஸ் மீட்ல வச்சு மிச்சதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல அந்த போலீஸ்காரியோடைய சொந்தக்கார பையனை காமிக்கிறாங்க. இவன் நேரா போயிட்டு அந்த வயசானவரை பார்த்து உங்க மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, நீங்க மைனர் கூட ஒன்னா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அட பாவி அப்படின்னா இந்த விஷயம்லாம் நீ தான் போலீஸ் கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டி விட்டு அங்கிருந்து அமுச்சு விட்டுறாரு. இந்த விஷயத்த டானியோடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு அந்த மொட்டை பாக்குறான் அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க. இந்த படம் முழுக்க அவன் கொலகாரனா இவன் கொலகாரனா அப்படின்னே காமிச்சிருப்பாங்க. பாதி நேரம் இந்த மொட்டை கூட கொலகாரன் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்து அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோனுடைய வீட்டுக்கு டின்னருக்கு போறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயின் தான் இன்வைட் பண்ணிருப்பாங்க. வீட்டுக்கு போறாரு, நல்லா சாப்பிடுறாரு, குடிக்கிறாரு. ஹீரோயின் கூடயும் ஹஸ்பண்ட் கிட்டயும் நல்லா பேசி சிரிச்சிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பி அவர் தங்கியிருக்க அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மறுபடியும் நம்ம ஹீரோக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. மாத்திரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மாத்திரை காலியாகி மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்து செமையா காயம் பட்டு ரத்தம் வருது. அடுத்த சீன்லயே பார்க்கும்போது இந்த ஹோட்டலுடைய அந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த லேடி ஹீரோவை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ஹீரோவை காப்பாத்துறாங்க. மறுநாள் காலையில ஹீரோ கண்ண முடிக்கிறாரு. நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீங்க தவறி கீழே விழுந்துட்டீங்க
விழுந்துட்டீங்க, கீழே விழுந்து செமையா காயம் பட்டுருச்சு, ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரூம்ல இருக்கவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்ன விஷயம்னு வந்து பார்த்தா, நீங்க விழுந்து கிடந்தீங்க, நான் தான் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னும் போது ரெஸ்ட் எடுக்கலாம் டைமே கிடையாது, நான் கிளம்பி டியூட்டிக்கு போனோம் அப்படின்றாரு. உங்க பர்ஸ்ல ஒரு பொண்ணுடைய போட்டோ பார்த்தேன், இது உங்க பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸை வாங்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் அடுத்த சீன்லயே அந்த குட்டி பையனுக்காக ஒரு நினைவு கூட்டம் நடக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு ஹீரோயின் அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க, ஹீரோ வந்திருக்காரு, நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த நினைவு கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரஸ் மீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போற வழியில உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டானியுடைய அம்மா புருஷங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு உட்காந்து இவங்களுக்கு என்ன தெரியுமோ எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே உருகி உருகி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல அந்த வயசானவரு ஏதோ சில போட்டோஸ் எல்லாம் போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு சின்ன பையனுடைய போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து புரிஞ்சுக்க முடியுது, டானியுடைய போட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு சரியா தெரியல. ஒருவேளை இந்த ஆளு கொலகாரனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. மொத்தமா இந்த சீசன்ல 4 எபிசோட் பேசியிருக்கேன், இன்னும் 4 எபிசோட் இருக்கு மக்களே. உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே முக்கியமா ஒரு லைக் பண்ணுங்க மக்களே. கமெண்ட்ல வந்துட்டு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பேலன்ஸ் எபிசோடு நாளைக்கு வந்துடும் மக்களே. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்ல ஆல் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.